ஏன் இன்னும் இந்த விஷயத்தை பற்றி நிறைய பேர் பேச மாட்றாங்கன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு ஏலியன்ஸ் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற கண்டென்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டவுட் வரலாம், ஒருவேளை ஏலியன்ஸ்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படின்ட்டு. ஏன் நான் இந்த விஷயத்தை இவ்வளோ ஹைப் பண்ணி பேசுகிறேன்னா, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ஏலியன்ஸ் மேலே இருக்க பாயிண்ட் ஆஃப் வியூவே மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிற கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு ஹாலிவுட் ஃபிலிமை வந்துட்டு ரியல் லைஃப்பில் கொண்டு வந்து வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது. என்னடா வளர்றேன்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த வீடியோவை பாருங்களேன். உங்களுக்கு இதை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எப்படி தோணுது? என்னடா இது ஒரு சாதாரண ஏதோ கல் மேலே வளர்கிற ஒரு செடி மாதிரி தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி தாங்க நானும் நினச்சேன் ஃபஸ்ட்டு. ஆனால் இப்போ பாருங்களேன், இந்த வீடியோவை பார்த்தீங்கல்ல, நான் சொன்ன மாதிரியே இந்த ஹாலிவுட் சீரீஸ் எப்படி சொல்கிறது, இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்புறம் இந்த வெனமில் வர க்ரீச்சர் மாதிரியே இருந்துச்சா? ஆனால் நான் இப்போ உங்களுக்கு காட்டின இந்த வீடியோ வந்துட்டு வெறும் சாம்பிளுக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஏன்னா இதுக்கப்புறம் வர போகிறது தான் வந்துட்டு மெயின் பிக்சரேன்னு சொல்லலாம். சரி, ரொம்ப பேசாமல் வாங்க நாம் இப்போ கண்டென்ட்குள்ளே போயிடலாம். நான் தான் உங்கள் ஹோஸ்ட். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாக்குமெண்ட்ரி ஆஃப் எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் லைஃப் பை கின் பேனமா, எபிசோட் 1. நான் டைட்டிலில் மென்ஷன் பண்ண மாதிரியே நான் இந்த வீடியோவில் போடுற எல்லாமே பேனமாவில் இருந்து கின்னு பேர் வச்சுருக்க ஒருத்தரால் டாக்குமெண்ட் செய்யப்பட்டது. 2 வாரத்துக்கு முன்னாடி இவர் ஒரு ரெகுலரான ஒரு மனுஷனாக தான் இருந்திருக்காரு. யாருக்குமே தெரியாது, ஒரு ரெகுலரான ஒரு டிக்டாக்கராக தான் இருந்திருக்காரு. ஏன் எனக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் 2 வாரத்துக்கு முன்னாடி தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதெல்லாம் வந்துட்டு ஒரு நாள் மாறுச்சு. இந்த செப்டம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் இவர் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறாரு. கின் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட நாயக்காரன்னு அவர் தன்னோட பேக்யார்டில் போய் தேட போகும்போது அந்த இடத்துல ஒரு மீட்டியரைட் விழுந்திருக்கிறத பார்க்குறாரு. அதாவது அந்த இடத்துல ஒரு எரிக்கல் விழுந்திருக்கிறத அவர் சொல்கிறாரு. Here in the place where the meteorite fell. கின் அந்த எரிக்கல் விழுந்த இடத்த ராத்திரியில் பார்க்கும்போது அந்த இடம் முழுக்க அப்படியே ஜொலிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு அவர் பார்க்கும்போது இது ஏதோ மினரல்ஸ், அதனால தான் இது ஜொலிக்குது அப்படின்னு நினச்சிருக்காரு. அப்புறம் இவரோட கண்ணுகளால் நம்பவே முடியல. ஏன்னா அந்த இடம் வந்துட்டு அவ்வளோ பிரகாசமாக அவ்வளோ அற்புதமாக இருந்திருக்கு. கின்னுக்கு வந்துட்டு அங்கே என்ன நடக்குதுன்னே வந்துட்டு சுத்தமாக புரியல. இது மினரல்ஸா இல்லை மீட்டியரைட்னால ஏதாவது நடக்குதா அப்படின்ட்டு வந்துட்டு அவருக்கு சுத்தமாக புரியல. அதே சமயம் அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதை பார்த்துட்டு கின்னோட பேக்யார்டில் அந்த எரிக்கல் விழுந்ததை அவர் வீடியோவாக எடுத்து டிக்டாக்ல அப்லோட் பண்ணுறாரு. ஆனால் கின்னுக்கு அப்போ தெரியல இதுக்கப்புறம் நடக்க போகிறதெல்லாம் வந்துட்டு அவர் வாழ்க்கையில் கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டாருன்னு. கின்னோட டிக்டாக் அக்கௌண்ட்லேருந்து 2வது நாளாக ஒரு வீடியோ அப்லோட் ஆகுது. அந்த வீடியோவில் கின் என்ன சொல்கிறாருன்னா, அவர் அந்த எரிக்கல் விழுந்து தன்னோட பேக்யார்ட்லன்ட்டு அந்த கல்லை எடுத்ததாகவும் அந்த கல் வந்துட்டு வேறு ஒரு கிரகத்துலன்ட்டு நம்ம பூமிக்கு வந்ததாகவும் கின் நம்புறதா இந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதுனால கின் உடனே இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ரிசர்ச் ஏஜென்சிஸ் அப்புறம் மிகப்பெரிய யூனிவர்சிட்டிஸ்க்கெலாம் மெசேஜ் பண்ணியிருக்காரு. நீங்கள் அந்த கல்லை பத்திரமா வச்சுருங்க, நாங்கள் கூடி சீக்கிரமாக வந்து சாம்பிள்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு வந்துட்டு கின் கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த மிகப்பெரிய யூனிவர்சிட்டிஸ். கின் 3வது நாள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறாரு. அந்த வீடியோவில் யூனிவர்சிட்டிஸ் சொன்ன எந்த ஒரு பேச்சையும் மதிக்காமல் க்ளவுஸே போடாமல் அந்த கல்லை தொட்டு பார்த்துட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் முக்கியமாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் அந்த கல்லை வச்சு ஏதோ ஒரு சில விஷயம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்காரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் அந்த கல்லை பற்றி ஒரு சில விஷயங்களை அவர் கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்கிறாரு. என்ன நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். You can see how it transmits like a force, totally strange. I don't know where it comes from which galaxy. கின் தன்னோட எக்ஸ்பெரிமெண்ட்னால என்ன கண்டுபிடிச்சாருன்னா, இலைகள் மாதிரியான ஆர்கானிக் மேட்டர்ஸை அந்த கல் பக்கத்தால் கொண்டு போகும்போது அந்த கல் அதை உடனடியாக டிஸ்ட்ராய் பண்ணிடுறதாகவும் சொல்கிறாரு. இந்த வீடியோவில் பாருங்களேன், அவர் ஒரு வாட்டி இலையை அந்த கல்லுக்கிட்ட கொண்டு போகும்போதும் அந்த இலைகள் வந்துட்டு ஒரு மாதிரி வினோதமாக ரியாக்ட் ஆகுது. என்னதான் அந்த இலைகள் எரிஞ்சு போன மாதிரி ரியாக்ட் ஆனாலும் ஆனால் கின் அவரோட கைகளால் தொடும்போது அந்த கல் வந்துட்டு அவரோட கைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் விளைவிக்கலன்ட்டு கின் அந்த வீடியோவில் சொல்கிறாரு.
கின் அந்த எரிக்கலை கண்டுபிடிச்சி இது 5வது நாள். கின் அந்த எரிக்கலை எடுக்கும்போது அந்த எரிக்கல் பிளாக் கலரில் இருந்ததாகவும் இப்போ அது மோரார் லைக் ஒயிட் கலர்னு மாறிட்டு வரதாகவும் கின் சொல்கிறாரு. கின் மறுபடியும் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்க்குறாரு அந்த கல்லை வச்சு. அதோட அந்த வீடியோவும் முடியுது. என்னென்னா நீங்களே அந்த வீடியோவை திரும்பி பாருங்களேன். So we go also to that experiment again, so you can see how this stone behaves when one places something organic on it. Here we can see what I was telling you. இது வரைக்கும் கின்னோட இந்த ஜேர்னியில் அவ்வளோ பெருசாக எந்த விஷயமும் நடந்திருக்காது. இதுக்கப்புறம் கின்னோட இந்த ஜேர்னியில் நீங்கள் பார்க்க போகிறதெல்லாம் அப்படியே ஏதோ ஹாலிவுட் படத்தை வந்துட்டு ரியல் லைஃப்பில் டைரக்ட் பண்ண மாதிரி இருக்கும். நான் சும்மா சொல்கிறேன்லாம் நினைக்காதீங்க, இந்த வீடியோவை மட்டும் பாருங்களேன். 10வது நாள் கின் என்ன பண்ணுறாருன்னா அந்த கல்லை 72 மணி நேரம் சூரிய ஒளிக்கு அடியில் விட்டுட்டு அப்புறம் வந்து பார்க்கும்போது பார்த்தா கின் அதை 72 மணி நேரம் சூரிய ஒளிக்கு அடியில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த கல்லுன்ட்டு இப்படி ஒரு ஃபங்கஸ் மாதிரியான ஒரு க்ரீச்சர் வளர்ந்துருக்கிறத பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாத அவர் ஒன்று சொல்கிறாரு அந்த விஷயத்தை பற்றி. அது வந்துட்டு கருகி போன மாதிரி தீஞ்சு போன மாதிரி வாசனை அடிக்கிறதாகவும் கின் வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு. கின் அதை வெறும் ஒரு ஃபங்கஸ்ன்னு தான் நினச்சிட்டு இருக்காரு அது வரைக்கும். ஆனால் கின்னுக்கு வரப்போகிற விஷயம் எதுவுமே அப்போ தெரியல. 10வது நாள் அந்த வீடியோ அப்லோட் பண்ணி சில மணி நேரங்களுக்கு அடுத்து கின் மறுபடியும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறாரு. கின் ஒரு வழியாக புரிஞ்சுக்கிறாரு இது வந்துட்டு ஃபங்கஸ் கிடையாது, இது வேறு ஏதோ ஒரு க்ரீச்சர்ன்ட்டு கின்னுக்கு ஒரு வழியாக புரிய வருது. ஆனால் இதோட வளர்ச்சி இதோட நிற்குமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இனி வரப்போகிறதெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னால் நம்ப முடியலன்னா பார்த்துக்கோங்களேன். கின் அந்த எரிக்கலை கண்டுபிடிச்சி 11வது நாள் நீங்கள் பார்த்தீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஃபங்கஸ் இன்னும் நிறைய வளர்ந்துருக்குன்ட்டு. இந்த வினோதமான க்ரீச்சரை வச்சுக்கிட்டு கின்னுக்கு என்ன பண்ணணுன்ட்டு சுத்தமாக ஐடியாவே இல்லை. கின்னுக்கு இந்த க்ரீச்சரை பற்றி தெரிஞ்சதெல்லாம் இது சூரிய ஒளியில் இருந்தால் வளரும், அப்புறம் இது மேலேருந்து கருகின வாடை வரும். இது 2 விஷயம் மட்டும்தான் கின்னுக்கு இந்த க்ரீச்சரை பற்றி தெரியவே செய்யும். நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு ஃபேக்கு ப்ரோ அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புகிறேன். கின்னுக்கு வந்துட்டு சிஜேலேயோ இல்லை விஎஃப்எக்ஸ்லேயோ எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது. கின் இந்த எரிக்கலை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெகுலரான டிக்டாக்கராக தான் இருந்திருக்காரு. அதனால் கின் இந்த வீடியோவில் எந்த ஒரு சிஜிஐயோ இல்லை விஎஃப்எக்ஸோ எதுவுமே பண்ணலன்னு சொல்லலாம். அதே சமயம் இது ஏஐயாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பே இல்லை. ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த அளவுக்கு டீட்டெயிலிங்காக ஒரு ஏஐயால் இந்த மாதிரியான டென்டக்கல்ஸ் மூவ் பண்ண வைக்க முடியுமான்னா இப்போ இருக்க சூழ்நிலையில் அது வாய்ப்பே இல்லைன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ இது 100% உண்மையாக ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அதுவுமே எனக்கு தெரியாது. இந்த விஷயத்தை பற்றி இன்னும் ஆன்லைனில் டிபேட்ஸ் போய்கிட்டே தான் இருக்குது. இந்த கின் பேனமான்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கே அந்த டிபேட்ஸ்லாம் வரும் ஆன்லைனில். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு அப்புறமேட்டு இது உண்மையாக இல்லையா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். 13வது நாள் கின்னோட டிக்டாக் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு வீடியோ அப்லோட் ஆகுது. அந்த வீடியோவில் அந்த க்ரீச்சர் நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு வளர்ந்துருக்கு. வேணும்னா நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். It has already grown quite a bit. Yes, quite a bit. வெறும் 13 நாள்லேயே அந்த க்ரீச்சர் இவ்வளோ பெரிய வளர்ச்சியை தந்திருக்கு. அந்த க்ரீச்சரோட சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து கின் யூஎஸில் இருக்க சயின்ஸ் லேபுக்கு அனுப்புறதா இந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு. வெறும் 13 நாளில் அந்த க்ரீச்சர் இவ்வளோ பெருசாக வளரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒரு வழியாக கின்கிட்ட இருந்து அந்த க்ரீச்சர்ஸோட சாம்பிள்ஸை மட்டும் வாங்கிட்டு ஒருத்தர் கிளம்புறாரு. ஆனால் கின்கிட்ட இருந்து சாம்பிள்ஸை மட்டும்தான் வாங்கினாங்களே தவிர கின்கிட்ட தான் இன்னும் அந்த முழு க்ரீச்சர் இருக்குது. கின் என்ன சொல்கிறாருன்னா அந்த க்ரீச்சர் அவர் எடுத்து வச்ச சாம்பிள்ஸோடு சேர்ந்து ஒட்டுக்காக வளர்ந்துட்டு இருக்கிறதாவும் சொல்கிறாரு. 14வது நாள் கின்னோட வீடியோவில் அந்த க்ரீச்சரை திரும்பவும் பார்க்கும்போது எனக்கு இன்னும் பயங்கரமாக ஷாக்காச்சு. ஏன் நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அந்த மெயின் க்ரீச்சரே கிடையாது. கின் 13வது நாளில் அந்த க்ரீச்சர்ஸோட சாம்பிள் எடுத்து வச்சுருப்பார் பார்த்தீங்களா. கின் அதுலேருந்து ஒரே ஒரு சாம்பிளை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லா சாம்பிள்ஸையும் ரிசர்ச்க்காக அனுப்பியிருப்பார் யூஎஸ்க்கு. ஆனால் இவர் எடுத்து வச்ச அந்த சாம்பிள் மட்டுமே இந்த அளவுக்கு க்ரோ ஆகிருக்கு. மறுபடியும் கின் எடுத்து வச்ச அந்த சாம்பிளே இவ்வளோ பெருசாக வளர்ந்ததை பார்த்து எனக்கு பயங்கரமாக ஷாக்காச்சு. ஏன்னா அந்த சாம்பிள் அவர் எடுக்கும்போது அது எவ்வளோ குட்டியாக இருந்துச்சு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன்.
இது மட்டும்தான் ஷாக்கான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா அந்த மெயின் க்ரீச்சர் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு கைஸ். வெறும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபங்கஸாட்ட இருந்தது, இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. என்னால் இந்த வீடியோஸ்லாம் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னால் சுத்தமாக நம்பவே முடியல. அப்படியே ஏதோ என்னடா இது இப்படி இருக்குது அந்த மாதிரி தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஃபீல் ஆச்சு நான் பார்க்கும்போது. ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுன செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இத்துலூண்டு க்ரீச்சர்ஸ்க்கு இந்த மாதிரியான டென்டக்கிள்ஸ் லெவலில் எப்படி அவனால் எடிட் பண்ண முடியும்னு எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பதினஞ்சாவது நாள் கின் அந்த க்ரீச்சருக்காக ஒரு லாக்கர் வாங்கியிருக்காரு. இதை மட்டும் சும்மா யாராவது எனக்கு போட்டு காமிச்சாங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் சத்தியமாக இதை நம்பவே மாட்டேன். ஆனால் நீங்கள் உள்ளே பாருங்களேன். ஃபஸ்ட்டு அந்த லாக்கருக்குள்ளே பார்க்கும்போது அந்த க்ரீச்சர் எங்கேயோ தப்பிச்சிருச்சுன்னு கின் நினைக்கிறாரு. பதினஞ்சாவது நாள் அந்த க்ரீச்சர் தன்னோட எரிக்கலை விட்டு வந்துருச்சு. ஆனால் இங்கே அது மட்டும் முக்கியம் இல்லை. கின் அந்த க்ரீச்சரை தொட போகும்போது அந்த க்ரீச்சர் என்ன பண்ணுதுன்னு நீங்கள் பாருங்களேன். ஆமாங்க கைஸ், அந்த க்ரீச்சருக்கு தெரியுது நம்மளை யாரோ ஒருத்தர் தொட வரான் அப்படின்னு சொல்லிட்டு கின் அந்த க்ரீச்சரை தொட போகும்போது அந்த க்ரீச்சர் பின்னாடி போகிறத அந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஸோ இதுக்கு மேலே கின் அந்த க்ரீச்சரை அவரோட வீட்டில் வச்சுருக்க வேணான்னு முடிவு எடுத்துகிட்டு அந்த க்ரீச்சரை காலையில் வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போகலான்னு முடிவு எடுக்கிறாரு. இவ்வளோ தான் டே 15 ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காரு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் நம்மளோட எபிசோட் 1. இதுக்கப்புறம் வரப்போகிற டேஸ்லாம் இதோட பயங்கரமாக இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி தான் தெரியணுன்ட்டுலாம் இல்லை. இந்த டாக்குமெண்ட்ரிக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிதுன்னா நான் கண்டிப்பாக எபிசோட் 2 அப்லோட் பண்ணுவேன். ஸோ கின்னோட இந்த டாக்குமெண்ட்ரியில் நம்ம பார்த்த இந்த ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த டாக்குமெண்ட்ரிக்கு வர ரெஸ்பான்ஸ் வச்சு தான் நான் எபிசோட் 2 அப்லோட் பண்ணலாமா வேணாமான்றதை முடிவெடுப்பேன். பானமாலேருந்து கின்னோட இந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். முதல் முறையாக தமிழில் இந்த ஒரு டாக்குமெண்ட் பண்ணுறது நார்மலாக தான் இருக்கும். ஸோ இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.